காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களின் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டுமென்று வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உலகின் ஒளி இயேசு. ஆதார வசனம் யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன்.
John 9:5. As long as I am in the world, I am the light of the world. இன்றைய முதலாவது தியான பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. இயேசு அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நெறினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். உலகின் ஒளி இயேசு. பிறவியிலேயே பார்வை இல்லாமல் இருந்த ஒரு மனுஷனை இயேசுநாதர் காண்கிறார். இன்று உலகத்தில் இருப்பது ஒரு வியாதி வந்தால் இவன் செய்த பாவத்தினால்தான் இவன் இப்படி கஷ்டப்படுகிறான் என்கிற சந்ததியார் உண்டு. இப்பொழுதும் நம்முடைய காதுகளிலே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதே கேள்வியை இயேசுநாதரிடம் அவருடைய சீஷர்கள் கேட்கிறார்கள். இது பாவம் அல்ல, மாறாக தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு இவன் பார்வை இல்லாமல் பிறந்தான் என்று இங்கே இயேசுநாதர் குறிப்பிடுகிறார். தன்னை அனுப்பினருடைய கிரியை வெளிப்படுத்தும் பொருட்டாக அவரை பார்வையடைய செய்தார். உமிழ் நீரில் சேருண்டாக்கி அவருடைய கண்களில் பூசி சீலோவாமிலே போய் கழுவு என்றார். கழுவினார், பார்வையடைந்தார். பார்வை பெற்றவர் தன்னை அவர் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இறைவன் சொன்னது போல கீழ்ப்படிந்து சீலோவாமிலே போய் கழுவினான். ஆனால் இவன் பெற்றோர்கள் சாட்சியாய் சொல்லவில்லை, இவன் சாட்சியாயிருந்தான். அருமையானவர்களே, சடங்குகளும் பாரம்பரியங்களும் இருளை கொண்டு வந்திருந்தது. இயேசுவின் பார்வையில் பார்வையில்லாத மனிதனுக்கு பார்வை கொடுப்பது இறை திட்டம். ஆனால் மனித பார்வையில் அது இறை குற்றமாக இருந்தது. துன்பப்படுபவர்கள் எல்லாரும் பாவத்தின் பலனை அனுபவிக்கிறார்கள் என நாம் ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது. பார்வையில்லாத மனிதன் வழியாய் தேவனின் வழிநடத்துதல் வெளியே வந்தது. நமது வாழ்விலும் குறைவுகள் பார்த்து தடுமாற வேண்டாம். இருண்ட வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். ஆண்டவர் நம்மோடு இருந்தார். நன்மையை கண்ட நாம் நன்மையை பிறரோடு பகிரவே அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறது போல ஆண்டவரே சொல்லுகிறார், நான் உலகில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த உலகின் ஒளியாக இயேசு உங்களோடும் என்னோடும் இன்றைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அதை விசுவாசிக்கிறவர்கள் மிகுந்த நற்காரியங்களை கண்டுகொள்வார்கள். அவர்கள் கண்டுகொள்வது மட்டுமல்லாமல் பிறருக்கும் தேவனுடைய கிரியைகளை நடப்பிப்பார்கள் என்பதே நிதர்சனம். அருமையானவர்களே, ஒரு சம்பவத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே படிக்கிறோம். மார்க்கு 8வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரையிலும் படிக்கிறேன். பின்பு இயேசு பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார்.
அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இந்த சம்பவத்திலே குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குருடனை அவன் பார்வையடையும்படியாக அந்த ஜனங்கள் கேட்டபோது அவர் அந்த குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி படிக்கிறோம். ஏன் அப்படி ஆண்டவர் செய்ய வேண்டும்? சில நேரங்களிலே விசுவாசம் இல்லாத சந்ததி, பரியாசம் பண்ணக்கூடிய கூட்டம், இவைகள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது என்று சொல்லி நினைத்திருப்பாரோ என்னமோ. அந்த குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் இந்த அற்புதத்தை செய்கிறார். அருமையானவர்களே, மிக சிறிய நற்செய்தி நூலாக இருந்தாலும் பரிசுத்த மார்க்கு பல செய்திகளை தொகுத்து நமக்கு தருகிறார். இந்த பகுதியிலே பெத்சாயிதாவிலே கண் பார்வையற்றவனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அவனை குணமாக்குவது இயேசுவுக்கு கடினமானதல்ல. ஆயினும் சில குணமாகுதல் உடனடியாக அல்ல, படிப்படியாக தான் நடைபெற்றது. முதலாவது அவனை கூட்டத்தை விட்டு அவனை கிராமத்திற்கு அழைத்து சென்ற இயேசு, எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறார், நடக்கிற மனுஷரை மரங்களாக பார்க்கிறேன் என்றார். மரங்களாகி போன மனிதர்கள் எனலாம். மீண்டும் அவர் கண்களில் இயேசு கரங்களை வைக்கிறார். சுகம் பெற்று தெளிவான பார்வையை பெற்றுக் கொள்கிறார். தனியாய் அழைத்து சென்றது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. தெளிவற்ற பார்வை நமக்கும் இன்று பல நேரங்களிலே உண்மையை பார்க்காமலே கதை கட்டுதல், தெளிவாக பார்க்க தேவனின் வழிநடத்தலை கேட்கும்படியாக இந்த காலைவெளியிலே நாம் கற்றுத்தரப்படுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நமது பார்வை தெளிவாக வேண்டும். பார்வையில் படும் தீமைகளை தவிர்த்து நல்லவற்றை பிரித்தறிய வேண்டும். அற்புதம் நிகழ்த்தின ஆண்டவர் தனது அற்புதத்தை விளம்பரப்படுத்த விரும்பாமல் அதை யாரிடமும் அறிவிக்க வேண்டாம் என்கிறார். இன்றைய காலகட்டங்களிலே சில இடங்களிலே ஆண்டவர் வெளிப்படும்படியாக அற்புதங்களை நிகழ்த்துகிறார். ஆண்டவர் இங்கே செய்த காரியம் மிகப்பெரிய அற்புதம். பார்வை இல்லாதவனுக்கு ஒரு பார்வையை வழங்குகிறார். ஆனால் அதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவரை மார்க்கு 9வது அதிகாரம் வசனம் 26 சொல்லுகிறார், நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமல் இரு என்று சொல்லி அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். விளம்பரப்படுத்தாத ஆண்டவர் அற்புதங்கள் விளம்பரப்படுத்த என்ற அந்த பார்வை இழந்தவனை விடுத்து தெளிவான பார்வை நாம் பெறுவோம். அருமையானவர்களே, விசுவாசத்தால் நன்மையை மாத்திரமே நாம் கண்டடைவோம். நிச்சயமாகவே உலகின் ஒளியாக நம்முடைய வாழ்விலே வந்திருக்கக்கூடிய இயேசு நமக்கு தெளிவான பார்வையை கட்டளையிடும்படியாக நம் மூலமாக அநேகர் நன்மை பெறும் காரியமாக நமக்கு நல்ல அவருடைய கிரியைகளை தந்திருக்கிறார். நிச்சயமாக நாமும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி நம்மை சமர்ப்பிப்போம். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அனைவருக்கும் அமைவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒளியாக எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற அன்பு இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நீர் நல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர், எங்களுக்கு தெளிவான பார்வையை தருகிறவர். ஆண்டவரே, நன்மையை கண்ட நாங்கள் இந்த உலகத்திலே நன்மையை பிறரோடு கண்டு மகிழும்படியாக ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கும்படியாக எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர். நாங்கள் விசுவாசித்தால் நன்மையை கண்டடைவோம் என்று சொல்லி இந்த தியான பகுதியின் மூலமாக கற்றுக்கொண்டோம். எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாம் அப்பா. ஆண்டவரே, அவர்களை எந்த குறைவும் நாங்கள் காணாமல் இயேசு கிறிஸ்து நேசிக்கிற பிள்ளைகளாக அவர்களையும் பார்த்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அந்த பலன் உண்டு. கர்த்தர் எங்கள் மூலமாக கிரியை செய்வீராக சமர்ப்பிக்கிறோம். ஜெயத்தின் நாளாக, வெற்றியின் நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.